ரவுண்ட் ஒன் மேட்ச் இது, செகண்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் இந்த டேயில். டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலப்பட்டி வெர்சஸ் குள்ளம்பட்டி. ஸோ டாஸ் வின் பண்ண குள்ளம்பட்டி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் கணபதி, நான் ஸ்ட்ரைக்கராக சூர்யா. ஸோ இங்கே முதலப்பட்டிக்காக ஓப்பனிங் பவுலரா பிரபோனே. முதல் பால் சரியான மீட்டரில் எதிர்பார்த்தோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. ஸோ ஹைட் ஏறி இருக்குது, கீப்பரே போகிறாரு, செகண்ட் டேக்கில் எடுத்துட்டாரு. ஸோ விக்கெட் செகண்ட் பால்லே கிடச்சிருக்கு. சூர்யா தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சாம். தேர்ட் ஒன் ஓவரில் எதிர்பார்த்த விட பால் உள்ளே போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். பாக்ஸ்குள்ளே போட பார்த்துருக்காரு, நல்லாவே ஏறி போய் ஆட பார்த்தோம். டாட்டு போர்த் ஒன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, நேராக தூக்கி பாக்ஸ்குள்ளே போட்டிருக்காரு. அடுத்த ஒன் டாட்டு. லாஸ்ட் ரிமைனிங் பெரிய வயசுக்கு போயிருக்காங்க, பாட்டம் வச்சு பட்டிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஒன்ஸ் அகெயின் டாட்டு. நல்ல ஓவர் போட்டு போயிருக்காங்க, விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 2 ரன்னுக்கு அடிச்சிருக்காங்க குள்ளம்பட்டி. இங்கே செகண்ட் ஓவர் சரவணன் போட வந்திருக்காங்க. முதல் பால் எட்ஜு போட்டிருக்கு, கீப்பரால் பிடிக்க முடியல, செம வேகத்தில் வந்துச்சு கீப்பர்கிட்ட வரும்போது. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. கொடுக்குறாரான்னு பார்த்தா காத்தோட காத்தா போகுமா பார்த்தா பிச்சாச்சுன்னா பவுன்ஸை வெளியே போயிடும். 4 மச் நீடர் 4 இங்கே கணபதி பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சரியான மீட்டில் சாம பாட்டம் வச்சு ஒரு டாட்டு, சிங்கிள் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் டெலிவரி சொல்லியிருக்காங்க. பாஸ் பால் ஒயிட்டு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ லென்த் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ கைட் பண்ணி விட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க கணபதி. 5th ஓவரில் ஃபீல்டர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஃபீல்டர் வைக்கல, பட் 4 போகாது. ஸோ டபுள் எடுக்கிறாரு இதில். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கீப்பருக்கு வேருக்கு நல்ல உள்ளதுக்கு போட்டிருக்காரு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் கொண்டாண்டாங்கன்னு சொல்லுவேன். 11 ரன் கொண்டாண்டாங்க, ஒரு விக்கெட் விட்டு குள்ளம்பட்டி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் 3வது ஓவர் போகிறதுக்கு சக்திவேல் வந்திருக்காங்க. முதல் பால் நல்ல யாருக்கிற ஒன்று தூக்கி போட்டிருக்காரு, பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் நல்ல ஏறி நின்று மறிச்சு ஆட பார்த்தாரு. யாருக்கருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். அங்கே ஷார்ட் பவுண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு கிளியர் பண்ணிடுச்சான்னு பார்த்தா 2 ஃபீல்டு வந்து எடுத்து போட்டாங்க, 2 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பால் அண்டரில் போயிருக்கு, கீப்பருக்கு போயிருக்கு. ஸோ இந்த பாலும் டாட் பால், தொடர்ந்து டாட் பிடிச்சி போட்டுட்ருக்காரு. பார்த்தீங்க லாஸ்ட் ஒரு மீனிங் இந்த இன்னிங்ஸில் இது பிடிச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேராக காலில் கொண்டாந்து போட்டிருக்காரு. லெக் போய் சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் கணபதி. ஸோ ரிசீவ் ஆகிட்டாரு, ஸோ ஓடலை. டாட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச கொல்லம்பட்டி 15 அடிச்சிருக்காங்க. ஸோ 16 இப்போ டார்கெட்டு முதலப்பட்டிக்கு, 18க்கு 16 தேவை. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சரவணன் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கராக பிரபோனு. செகண்ட் இன்னிங்ஸ் முதல் பால் ஸோ லச்சு வச்சுட்டு நல்லா ப்ளேஸ் பண்ணி விட்ருக்காரு, சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். செகண்ட் ஒன் எட்ஜ் அண்ட் டேக்கன், விலக்கி போடப்பட்ட பால், பேட்டை விட்டார், எட்ஜு பட்டு கையிலே விழுந்திருக்கு. ஸோ மேட்சில் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவாங்களாம் பார்ப்போம். ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் விஜய். வடிவேல் டு விஜய். நெக்ஸ்ட் ஒன் அவருடைய முதல் பால். ஸோ ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்காரு, ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. ஸோ இங்கே டேரக்ட் பட்டிருக்கு, பட் உள்ளே வந்துட்டார். எனக்கு ஸ்ட்ரைக்கில் சரவணன் நல்ல டீப்பில் நிற்கிறாரு. ஸோ மேலே ஏறி இருக்கு, கையில் விழுதான்னு பார்த்தா சூப்பர் கேட்ச் ப்ரோ. ஐயோ நல்ல டைவ், நல்ல கேட்சு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பாண்டியன். யாருக்கு எட்ஜ் பட்டிருக்கு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஸோ அக்ராஸ் போயிட்டாரு, டாட்டு.
ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு ரன் 2 விக்கெட் காட்டியிருக்காங்க. முதலப்பட்டி பேக் ஃபுட்டில் தள்ளியிருக்காருன்னு சொல்லுவேன் வடிவேலு. ஸோ 12க்கு 13 தேவை. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. செகண்ட் ஓவர் முதல் பால் நல்லா தூக்கி போட்டிருக்காரு. பெரிய விசுக்கு போனாங்க. டாட் பால். கோபால் இந்த ஓவரை போடுறாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் நல்லா தூக்கி போட்டிருக்கு. லோ ஃபுல் டாஸ். ஃபீல்டர் கைக்கு போகுது. அடித்தாங்கன்னா டேரக்ட் பட்டிருக்கு. ஸோ அதுலேயும் ஓட பார்க்குறாங்க. சிங்கிள் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் விஜி. ஸோ எச்சா. ஸோ அது ரன்னில் அடித்தாங்கன்னா ரன் அவுட்டு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஆஃப் சைடில் பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஃபீல்டர்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. போட்ட பால் தவறான பாலா வெளியே போயிடுச்சுன்னு நினைக்காங்க. தலையை தாண்டி போகிற 6 ஷார்ட் பவுண்டரி. ஸ்கொயர் லெக்கில் நல்ல 6 பதிவு பண்ணியிருக்காரு. சிக்ஸ் அடித்தது விஜின்னு சொல்லிட்டேன். அடித்தது பார்த்தீங்கன்னா பாண்டியன் அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில். ஸோ இன்னும் 5 ரன் தேவைங்கும் போது அடுத்த ஓவர் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க முதலப்பட்டி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் முதலப்பட்டி நம்ம நிறைய மேட்சஸில் பார்க்குறோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிப்பாரா பார்த்தா விட்டு தட்டிருக்காரு. கேப்பில் போகுது. 4 போக வாய்ப்பு கிடையாது. கீழே குத்திடுச்சு. ஸோ 2 எடுக்க பார்க்குறாங்க. எடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. சிங்கிளோட வைக்கிறாங்க. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் விஜி ஒரு ஸ்டிக்கில் இறங்கி வச்சா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு 6 பாலுக்கு 4 தேவை. சாம் போட வந்திருக்காங்க இந்த ஓவரை. ஸோ முதல் ஒன் அவருக்கு 4 தேவைங்கும் போது ஸோ எட்ஜி பட்டிருக்குன்னு சொல்லுவேன். கீழே ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. கொஞ்சம் ஓவர் ரன் பண்ணிட்டாரு. அவர் மேலே பட்டுருச்சு. ஸோ அதில் 2 எடுத்துட்டாங்க. ஸோ 2 ரன் தேவை செகண்ட் ஒன் ஓவரில். ஸோ நல்ல கீப்பிங். கணபதி சூப்பர் கீப்பிங்கை பார்த்துருக்காரு. ஸோ 1 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் முடிச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்து நல்ல ட்ரை. அங்கே பால் பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் குள்ளம்பட்டி வெர்சஸ் முதலப்பட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1ல் 3வது மேட்ச் இது. திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் மாத்தூர் எம்சிசி. ஸோ டாஸ் வின் பண்ண மாத்தூர் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 3 ஓவர் 3 பவுலரு. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் குணா, நான் ஸ்ட்ரைக்கராக சுரேஷ். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக மாறன் வந்திருக்காங்க. இன்னிங்ஸோட முதல் பால். ஸோ நேராக கொண்டாந்து காலில் போட்டுருக்காரு. பை உண்டு, லெக் பை உண்டுங்கிற காரணத்தினால ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் இருக்காங்க. கொஞ்சம் அடிச்சு போடப்பட்ட பால். அங்கே ஃபீல்டருக்கு நல்ல வேலை. ஸோ நின்று போச்சு. ஸோ 2 எடுக்கிறாங்க. அதில் தேர்ட் பால் ஓவரில் கீப்பருக்கு வந்து சொல்லுவேன். நல்ல வேகத்தோடு வந்திருக்கு. பிச்சாத பாலுக்கு அப்புறம் நல்ல பேஸு. நெக்ஸ்ட் ஒன் தவறான பால். ரொம்ப ஷார்ட்டாக போட்டார். ஸ்லோவாக வேறு போட ஐயோ நின்று போச்சு. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நேருக்கு நேராக முட்டிருக்காரு. கையில் விடுதான்னு பார்த்தா ஸோ அங்கே ஹரீஷ் ஃபீல்டர் சிங்கிள் எடுத்து விடுவாங்க. உடம்பு போட்டு தடுத்துட்டாரு. பெருசு கொடுக்காம போட்டாலும் நல்ல ஓவராக இருக்கும். தட்டி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக பவுண்டரி போக சான்ஸ் இல்லை. சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். டபுள் எடுக்க வாய்ப்பும் இருக்காது. ஸோ இங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண சிங்கிள் டபுளாக மாறிடுச்சு. ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் விடாமல் 7 ரன்னுக்கு ஆடிருக்காங்க மாத்தூர் எம்சிசி. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் வந்திருக்காங்க. ஸ்லோ லெக்கற்ற வேரியேஷன் எதிர்பார்க்கலாம். நல்லாவே டர்ன் பண்ணக்கூடிய பவுலர் அவர். ஸ்ட்ரைக்கில் குணா இருக்காங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் பால் ஷார்ட் அண்ட் வைடு. முதல் பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பாலும் வைடு போயிருக்கு. ஃபஸ்ட்டு 2 பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் நல்லா உள்ளதுக்கு போட்டிருக்காரு. கீப்பர் கேரியாக இருக்குது. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் இறங்கியிருக்காங்க. ஒரு பிடிக்கிற முதல் பால். ஸோ அவருக்கு ஒரு லெக்கற்ற வேரியேஷன் டாட் பால். தேர்ட் ஒன் ஓவரில் அடிச்சு போட பார்த்துருக்க. ஒய்டுக்கான சான்ஸ்னா ஒய்டவே இருக்குது. லாஸ்ட் பால் 1 runs வைடு. ரீபால் பாடியில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கீப்பிங் பார்த்துருக்காருங்க நிர்மல். கேட்ச் பிடிச்சாலும் மேலே பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஒன்
சிங்கிளுக்கான முயற்சி இருக்குது. டபுள் எடுக்க வாய்ப்பு கிடையாது அங்கே நிவாஸ் ஃபீல்டர் இந்த பாயிண்டில். ஸோ ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சுரேஷ் இருக்காங்க. ஸோ 3 ஓவர் மேட்சுக்கு போகுது. ஸோ இந்த பால் ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஒன்றா பார்ப்பார், பெரிய அடி போக பார்ப்பார். ஐயோ, அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் கிடச்சிருக்கு. அக்வர்ட் பால், ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அங்கே ஷார்ட் பவுண்ட்ரி, அங்கே தலையை தாண்டி போகிற 6 பார்க்குறீங்க. நல்ல ஷாட்டு, பேக் ஃபுட் நல்லாவே நின்னார். ஸோ தேவைப்பட்ட 6 அடித்து கொடுத்துருக்காங்க பிரகாஷ். ஸோ 18 ரன் ஆடிருக்காங்க 2 ஓவர் முடிவில், ஒரு விக்கெட் விட்டு. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது. ஸோ முருகா போட வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் பால் முருகாட்டந்து, ஒரு வேரியேஷன். ஸோ ஒரு பாட்டம் எட்ஜ் டாட் பால். செகண்ட் பால் ஓவரில் ஸோ விட்டுருந்தா வைடு போயிருக்கும், போயிட துரத்தி அடிச்சிட்டாருன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே பொறுமையாக கைக்கே போயிருக்கு. அதில் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் நல்லா தூக்கி போட்டிருக்காரு, ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு லோ ஃபுல் டாஸை. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, நல்ல ஃபீல்டிங், சிறப்பான ஃபீல்டிங். ஸோ அங்கே மிக்ஸ்அப் அதன் காரணமாக ஸோ ரன் அவுட்டு. நல்லா ஸ்லோவாக தூக்கி போட போகிறாரா? அதற்கான முயற்சி தான் அப்புறம் வைடு போயிருக்கு. லாஸ்ட் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். ஸோ இந்த பால் கொஞ்சம் வேகமாக நேராக எடுத்து காலில் போட்டுருக்காரு. லெக் பை உண்டு. ஸோ அதன் காரணமாக சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே வெச்சோட பார்க்குறாங்க. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு சாக்ரிஃபைஸ், ரன் அவுட்டு. சைடில் சுரேஷ் நல்ல யாருக்கார் ஒன்று. ஸோ 2 எடுக்கிறாங்க. நல்ல த்ரோவாக இருந்தால் இங்கே விக்கெட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வைடாக போயிடுச்சு, அதில் 2 எடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது முதல் இன்னிங்ஸில். ஒன்று கொடுக்காம போட்டார்னா நல்ல இதாக இருக்கும்னு சொல்லும் போது அண்டர் த பால் போய் ஃபுல் டாஸாக வாங்கி அடிச்சிருக்காரு. ஸோ அங்கே தலையை தாண்டி போகிற 6 ஷார்ட் பவுண்ட்ரி நல்லாவே யூஸ் பண்ணுறான்னு சொல்லுவேன். நல்ல டீப் இந்த கிரீஸ் நின்னார். ஸோ ஓப்பனிங் இறங்கின சுரேஷ் கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச மாத்தூர் MCC 30 அடிச்சிருக்காங்க. ஸோ 31 தேவை இப்போ திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு 18 பாலில். ஸோ இங்கே ஹரீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக ஆண்ட்ரூ வெஸ்லி. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு விஜய் வந்திருக்காங்க. 31 தேவைங்கும் போது முதல் பால் நல்லா திருப்பி இருக்காரு. ஸோ முதல் பால் நல்லா பேட்டில் மீட் ஆகிருக்குன்னு சொல்லுங்க, வர விட்டு ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஆண்ட்ரூ த மேன் வித் ஹை பேக் லிஃப்ட்டு. ஸ்வீப்புக்கு போக பார்த்துருக்காரு, நல்லா டர்ன் பண்ணியிருக்காங்க. டாட் பால். தேர்ட் பால் ஓவரில் மறிச்சாட பார்க்குறாரு, கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஷார்ட் பவுண்ட்ரியாக கிளியர் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஹிட்டாக தெரியுது, நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ 6 போனதை தாண்டி அது ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் வேறு. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் வருது. ஸ்டிக்ல ஹேண்ட்ரூ ஃப்ரீ ஹிட் பால் ஸ்லோவாக போட்டிருக்காருங்க, பெருசாக டர்ன் பண்ண பார்க்கல. நெக்ஸ்ட் ஒன் ஓவர் பிச்சர் பால், நல்ல யாருக்கு லென்த்துக்கு விட்டுருக்காருன்னு சொல்லுவேன். சிங்கிள், நல்ல த்ரோ ப்ரோ, சூப்பர் த்ரோ. அங்கே மேக்ஸி ஃபீல்டர். ஸ்ட்ரைக்கில் ஹரீஷ் பிச்சாத பாலுக்கு போடாமல் போடுவாரான்னு பார்த்தா ஸோ டாட் பால் சொல்லியிருக்காங்க. இந்த பாலும் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனால் பார்க்குறாரு. கீப்பர் தலையை தாண்டி போகுது, பின்னாடி போத்துருச்சுன்னா கஷ்டம். நல்ல ஃபீல்டிங், சிங்கிளோட வைக்கிறாங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 10 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு திருவரம்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. 31 சேஸ் பண்ணும் போது 2 ஓவர் இங்கே மேக்ஸி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரீஷ் 12க்கு 21 தேவை. ஸோ பார்ட்னர்ஷிப் உடையிலாட்டி இவங்க 2 பேருமே அடிக்கக்கூடிய ஆட்கள். நல்லா யாருக்கார் ஒன்று போட்டிருக்காரு, தூக்கி போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் தூக்கி போட்டிருக்காருங்க. ஒன்ஸ் அகைன் சேம் லென்த்து, நல்லா தூக்கி போட்டிருக்காரு. பாக்ஸுக்குள்ளே போட்டு அடுத்த டாட் 21 தேவை. தேர்ட் பால் ஓவரில் ஸோ ஒரு பாட்டம் ஏஜ் தொடர்ந்து 3 டாட்டு. ஃபோர்த் ஒன் ஒரு ஏஜ் கீப்பரே போய் எடுப்பார், சிங்கிளோட வைப்பாங்க. ஸோ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கில் நல்லா டர்ன் பண்ணியிருக்காரு, ஆர்க்கில் விடலான்னு சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது மேக்ஸி ஓவரில். இழுத்து பிடிச்சி பவுண்டரி கொடுக்காம போட்டார்னா அப்படின்னு சொல்லும்போதே தலையை தாண்டி போன 6 அங்கே ஸ்கொயர் லெக் பவுண்டரியை நல்லாவே டார்கெட் பண்ணி அடிக்கிறாருன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே ஆசையில் ஏறிட்டார். நல்ல ஓவர் பிச்சிரு பாலை வளர்ச்சி அடிச்சிருக்காரு அங்கே.
ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17 விக்கெட் விடாம ஆடிருக்காங்க திருவெரும்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் முத்துக்குமார் போட வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 14 தேவை திருவெரும்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ முக்கியமான 6 பாலில் முதல் பால் டேரெக்டாக கட் பண்ண பார்த்து கையிலே விழுந்திருக்கு. பிரேக் த்ரூ முதல் பால்லே கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரோட முதல் பாலில் கிடச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ முதல் பால் விக்கெட்டுக்கு அப்புறமா ஸோ இங்கே முருகா ஸ்ட்ரைக்குக்கு வராங்க. ஸோ 5க்கு 14 தேவை. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் முருகா 4க்கு 14 தேவை. 31 ஓவரில். ஸோ எட்ஜு பாட்டம் எட்ஜு பட்டிருக்கு. ஸோ சிங்கிள் எடுக்க விட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸ்ட்ரைக்கில் ஆண்ட்ரூ சரியான மீட்டில் டாட் பால். ப்ரெஷர் பேட்ஸ்மேன் மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. 2 பாலுக்கு 13 தேவை. மேட்ச்சை ஜெயிக்க திருவெரும்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. ஸோ 2 பெரிய 8 தேவை. 8 உள்ளே போட்டாலே மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவேன். ஸோ டாட் பால் போட்டிருக்காரு. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாரு. இங்கே ஒரு லீகல் பால் மேட்சை மாற்றிடும். ஒயிட் டெலிவரி. ஸோ லாஸ்ட் பால் ஒயிடு. லாஸ்ட் ஒரு பாலுக்கு 12 தேவை. ஷாட் குட் ஷாட். அங்கே தலையை தாண்டி போகிற 6 இருந்தாலும் மேட்ச் அவங்க கையில் இல்லை. திருவெரும்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ இங்கே ஆண்ட்ரூ நல்ல இன்னிங்ஸ் ஒன்று பார்த்தீங்க. பட் இருந்தாலும் எஃபர்ட் வெயினில் விழுந்துருச்சுன்னு சொல்லுவேன். வெயினில் முடிஞ்சிருச்சு. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் மாத்தூர் MCC vs திருவெரும்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ். மாத்தூர் MCC இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.